டாடா அதானிக்கு சவால் விடும் 75,000 கோடி மெகா சூரிய மின்சக்தி திட்டத்தை முகேஷ் அம்பானி அறிவிச்சிருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 44வது பொதுக்கூட்டத்தில் இன்னும் 3 வருஷத்தில் 75,000 கோடி மெகா பசுமை எரிசக்தி திட்டத்தை செயல்படுத்த போகிறதா ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவிச்சிருக்காரு. இது இந்தியாவை சர்வதேச சூரிய மின்சக்தி வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை இடம்பெற செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கூட்டத்தில் இவர் இன்னும் 3 முக்கிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றான இந்தியா இருக்கும்போது சர்வதேச எரிசக்தி சூழலை மாற்றுறதில் இது முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவதாக, ரிலையன்ஸ் எப்போதுமே எதிர்கால வர்த்தகத்தில் கவனம் செலுத்துகிற நிறுவனம். அதனால் ரிலையன்ஸ் நிறுவனம் பேலன்ஸ் ஷீட் பலம், டெக்னாலஜி, எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வழிநடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புதிய எரிசக்தி வர்த்தகத்தை சர்வதேச வர்த்தகமாக ரிலையன்ஸ் நிறுவனம் மாற்றும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக ரிலையன்ஸ் சர்வதேச அளவில் பல பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட கூட்டு வச்சிருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிகா ஃபேக்ட்ரிஸ் அமைக்க திட்டம் வச்சிருக்கு ரிலையன்ஸ். இந்த ஃபேக்ட்ரிஸ் நியூ எனர்ஜி, அதாவது புதிய எரிசக்தி சூழலோட எல்லா முக்கிய பொருட்களையும் உற்பத்தி செய்து அதை ஒருங்கிணைக்கும். முதலாவது ஃபேக்ட்ரி சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும். ரெண்டாவது ஃபேக்ட்ரி எனர்ஜியை சேவ் பண்ணும். மூணாவது ஃபேக்ட்ரி பசுமை ஹைட்ரஜன், அதாவது கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும். நாலாவது ஃபேக்ட்ரி ஹைட்ரஜன் எனர்ஜியை, அதாவது ஹைட்ரஜன் நிலை எரிசக்தியாக மாற்றும் ஆற்றல் செல் ஆலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சூரிய மின்சக்தி தகடுகளோட விலை ஏற்புடையதாக இருக்க உலகத்திலேயே குறைஞ்ச விலையில் கிடைக்க ரிலையன்ஸ் விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே உருவாக்கப்படுற எரிசக்தியை சேமித்து வைக்க புதிய மற்றும் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பங்களை நிறுவனம் பரிசீலித்து வரதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்தியா, குஜராத் ரிலையன்ஸ் சர்வதேச சோலார் மற்றும் ஹைட்ரஜன் வரைபடத்தில் இடம்பெற வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனைத்து தயாரிப்புகளும் உலகத்தில் இந்தியாவால் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்ற தன்மையை கொண்டிருக்கும். பிரதமரோட தற்சார்பு இந்தியாவுக்கான ரிலையன்ஸின் மற்றொரு பங்களிப்பாக இது அமையும் அப்படின்னு முகேஷ் அம்பானி கூறியிருக்கிறாரு. கொரோனா பாதிப்பை எதிர்கொள்கிற வகையில் ரிலையன்ஸ் மேற்கொண்டு வர மிஷன் ஆக்சிஜன், கோவிட் கேர் அப்படின்ற திட்டங்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. பொதுவாக மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி ஆலை அமைக்க 1 வருட காலம் ஆகும். ஆனால் ரிலையன்ஸ் பொறியாளர்கள் எல்லாருமா சேர்ந்து பாடுபட்டு 10 நாட்களில் இந்த ஆக்சிஜன் ஆலையை அமைச்சதை குறிப்பிட்டிருக்காரு. இந்த லாக்டவுன் காலத்திலையும் ஏழை எளிய மக்களுக்காக உணவளிக்கும் வகையில் பல திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்திய பொருளாதாரத்திற்கு ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பங்களிப்பை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. சவாலான இந்த நேரத்திலையும் ரிலையன்ஸ் 75,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ஜியோ சேவை இந்தியர்களோட டிஜிட்டல் பாலமாக திகழ்கிறதா அவர் சொல்கிறாரு. ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் கூகுள் இணைஞ்சு ஸ்மார்ட் ஃபோனை உருவாக்க இருக்கிறதாவும், இதுக்கு பேர் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய முகேஷ் அம்பானி, புதிய எரிசக்தி மற்றும் புதிய பொருள் இந்தியா மற்றும் ரிலையன்ஸுக்கான அடுத்த பெரிய மதிப்பளிக்கும் திட்டம் தொடர்பான தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்கிறதா சொல்கிறாரு. 2035 0 கரியமில தன்மை பெறும் திட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த லட்சிய திட்டங்களுக்கான பாதையை இன்னைக்கு அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஜாம்நகரில் 5000 ஏக்கரில் திருபாய் அம்பானி கிகா காம்ப்ளெக்ஸை உருவாக்க துவங்கியிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒருங்கிணைந்த மறுசுழற்சி எரிசக்தி உற்பத்தி மையங்களில் ஒன்றா இது இருக்கும். ஜாம்நகர் தான் எங்களுடைய பழைய வர்த்தகத்தோட மையமாக இருக்குது. புதிய எரிசக்தி வர்த்தகத்தின் மையமாகவும் இது விளங்கும் அப்படின்னு முகேஷ் அம்பானி குறிப்பிட்டிருக்கிறாரு.